வணக்கம் பிள்ளைகள். இப்படியான் செய்தி பார்த்துருப்பியால். நேற்றும் இந்த பெட்ரோல் டீசல் விலை கூடினதை பற்றி அப்போ கூட்டியர் காய்ச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வேலைக்கு வரவை வேலைக்கு போகிறவை எல்லாம் என்னென்று இந்த எரிபொருள் விலையேற்றத்தை சமாளிக்க போயினமண்டு நேற்று அப்போ கூட்டியர் கவலைப்பட்டிருந்தவர் கண்டியலோ. இன்றைக்கு எங்களோட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஒரு பெரிய எச்சரிக்கை மணி ஒன்றை அடிச்சிருக்கிறார். அதாவது மே மாதம் எரிபொருள் விலை தாங்க முடியாத அளவு உயரும். அதாவது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்து வரும் போர்ச்சூழல் காரணமாக எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் இலங்கையில் எரிபொருள் விலையை மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத நிலை ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமில்லை கண்டிலோ, இப்போவே அவர் சொல்கிறார், ஏற்கனவே இப்போ நாங்கள் விலை கூட்டி விற்கிறதுலேயே 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாவும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாயும் அரசாங்கம் கையால் போட்டுத்தான் இந்த விலைக்கு தருகுதுன்னு சொல்லி அப்போ மே மாதம் கூட போகிறத பற்றி அவர் எச்சரிக்கை செய்தார். அதாவது இவ்வளோ நாள் நாங்கள் ஆசியாவிலேயே எங்கள் நாட்டில் தான் பெட்ரோல் டீசல் விலை குறையும் என்று சொல்லி கண்டிருந்தாங்க. பக்கத்து நாட்டில் இந்தியாவில் கூட இந்த 3 நாளைக்கு முந்தி விலை கூடுறதுக்கு முதல் இந்தியாவில் பார்க்க நாங்கள் மலிவாகத்தான் விற்று கண்டிருந்தாங்க. இப்போ பார்த்தா இந்தியாவிலையும் பார்க்க நாங்கள் விலை கூடிட்டோம். அது எங்களோட நாட்டின் பொருளாதாரத்தின் சிந்த வச்சு தானே நாம் இதையெல்லாம் தீர்மானிக்கலாம். அதில் கண்டியலோ இன்றைக்கு பார்த்துருப்பீர்கள், இந்தியாவில் வெளிநாட்டில் இன்னொரு செய்தி பான் விலை உயரும், இன்னொரு செய்தி பஸ் கட்டணம் உயரும், அடுத்த மாதம் மின் கட்டணம் அதிகரிக்கலாம். இப்படி எங்களோட செய்திகள் எல்லாம் விலை கூடுறதை பற்றி தான் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். பெட்ரோல் டீசல் இப்படி தாறுமாறாக இருந்துச்சுண்டா பானும் பஸ் கட்டணம் மாத்திரமில்லை கண்டிலோ டாய்லெட் பேப்பரும் விலை கூடும். என்னென்னு சொன்னால் எல்லாம் உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களும் இந்த எரிபொருளில் சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. குறைஞ்சது ஒரு இடத்துல இன்னொரு கொண்டு வரனாலும் டிரான்ஸ்போர்ட்டில் இருந்தாலும் அந்த எரிபொருள் தாக்கம் செய்யத்தான் விலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும். என்னென்று இந்த உலகம் தாங்க போகுது என்றதான் எனக்கும் விளங்க இல்லை. உங்களுக்கு தெரியும், கோத்தபாய ஆட்சியில் இருந்தபோது நாட்டில் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வரைக்க ஜனங்கள் எல்லாம் கோத்தபாயாவை பேசியில்லை, கோத்தபாயாவை தலைவராக தெரிவு செய்த ஜனங்கள்லாம் தங்களுக்கு தாங்களே தவற உணர்ந்து கண்டவன். இப்போ இப்போ நடக்கிற விஷயங்களை பார்த்தால் அமெரிக்க மக்களை தான் திட்டணும் போல இருக்குது. ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை தங்களோட நாட்டின் ஜனாதிபதியாக உணர்ந்து இன்றைக்கு உலகம் முழுக்க நெருக்கடியில் இருக்குது கண்டிகளோ. சரி பிள்ளைகள், நாளைய செய்திகளோடு சந்திப்போம்.